ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு புதிய வாரத்தின் புதிய நாளில் ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்றும் உங்களை சந்திக்கிறேன். இன்று ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றும் நாம் வழமை போல முதலாவதாக யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்துள்ள உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். எஞ்சியுள்ள புலிகளால் இலங்கைக்கு ஆபத்து, அச்சப்படுகிறார் கோத்தாபய என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய தினம் உதயன் வெளிவந்துள்ளது. விடுதலை புலிகளின் எச்சங்கள் இன்னும் இருக்கின்றது என்பதை நாம் அறிவோம். எஞ்சியுள்ள இந்த சக்திகள் இன்னும் இலங்கைக்கு வெளியே செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. இலங்கைக்கு உள்ளும் வெளியிலும் சிலர் உள்ளனர். ஒட்டுமொத்தமாக உள்ளும் புறமும் உள்ள இந்த சக்திகள் அமைதியாகவும் ஸ்திரப்பாட்டையும் சீர்குலைக்க எத்தனிக்கலாம். ஆனால் பாதுகாப்பு படையினர் வெளிப்பாக இருக்க வேண்டும். இவ்வாறு பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச திருகோணமலையில் வைத்து எச்சரிக்கை விடுத்தார். இலங்கை விமானப்படை கேடட் அதிகாரிகள் 83 பேருக்கு பதவி உயர்வு வழங்கும் வைபவம் திருகோணமலை சீனக்குடா விமானப்படை தளத்தில் நடைபெற்றது. இங்கு உரையாற்றும் போதே பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச மேற்கண்டவாறு தெரிவித்தார். இங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், 30 வருடகால நீண்ட போர் முடிவுக்கு வந்துள்ளது. எனினும் நாட்டின் பாதுகாப்பும் ஸ்திரப்பாடும் தொடரவும் உத்தரவாதப்படுத்த வேண்டும். இது அனைத்து இராணுவ அதிகாரிகளினதும் தலையாய கடமையாகும் என சுட்டிக்காட்டினார். இந்த சக்திகளின் மிரட்டல்கள் குறித்து எம்மால் அசம்பந்தமாக இருந்துவிட முடியாது. நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். இது மிக மிக அவசியமாகும். சமாதானமும் ஸ்திரப்பாடும் நீடிப்பதை நாம் உத்தரவாதப்படுத்த வேண்டும். இதன் மூலம் அனைத்து இலங்கையர்களுக்கும் ஒரு சிறந்த எதிர்காலத்தை எம்மால் கட்டியெழுப்ப முடியும் என கோத்தாபய ராஜபக்ச தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இலங்கை இந்திய உடன்படிக்கையின் தோல்விக்கு பிரபாகரன் காரணம் அல்ல, கர்னல் ஹரிஹரன் தெரிவிப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு முக்கிய செய்தியும் வெளிவந்துள்ளது. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் தோல்விக்கு விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் காரணம் அல்லர் என்று இலங்கையில் இந்திய படைகள் கடமையில் ஈடுபட்டிருந்த போது அதில் பணியாற்றிய கர்னல் ஹரிஹரன் தெரிவித்துள்ளார். இலங்கை இந்திய உடன்படிக்கையின் வெற்றிக்கு புலிகள் மிகப்பெரிய தடையாக இருந்திருப்பார்கள் என்பதை எவரும் நியாயப்படுத்த முடியாது. இந்திய அரசு புலனாய்வு அமைப்புகள் மற்றும் தமிழீழத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஆயுத குழுவை வழிநடத்திய பிரபாகரனின் ஒற்றை மனப்போக்கை புரிந்து கொள்ள தவறிய இராணுவத்தினர் போன்ற பலரும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் தோல்விக்கு காரணமாக உள்ளனர் எனவும் கர்னல் ஹரிஹரன் தெரிவித்துள்ளார். ராஜீவ் காந்தி, ஜெயவர்தன ஆகியோரிடையே 1987 ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி கைச்சாத்திடப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு தற்போது 25 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன. ஆனால் இந்த ஒப்பந்தத்தின் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து கர்னல் ஹரிஹரன் நடத்திய மதிப்பீட்டு அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் பிரச்சினை தொடர்பில் நிரந்தர தீர்வொன்றை எட்டுவதில் இலங்கை இந்திய உடன்பாடு தவறியுள்ளதாயினும் இலங்கை அரசமைப்பில் 13வது திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது வடக்கு கிழக்கு மாகாணம் உருவாவதற்கான வழியை இந்த உடன்பாடு வகுத்துள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை ஒன்று சேர்த்து வடகிழக்கு மாகாணத்தை உருவாக்குவதற்கு கருத்து வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட வேண்டும் என இந்த உடன்படிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளமை தொடர்பில் தெளிவின்மை காணப்படுகிறது. தமிழ் சிறுபான்மை மக்களின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்காகவே இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. ஆனால் தமிழ் சிறுபான்மை மக்களின் பிரதிநிதிகள் இந்த உடன்பாட்டில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை. தமிழ் மக்களின் உரிமை இதில் தட்டி கழிக்கப்பட்டுள்ளதாக கர்னல் ஹரிஹரன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. தமிழ்நாட்டு அகதி முகாமில் இலங்கை தாயும் 2 பிள்ளைகளும் சடலமாக மீட்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. தமிழ்நாடு திண்டுக்கல் அருகே அமைந்துள்ள தொட்டானத்து அகதி முகாமில் வறண்ட கிணற்றிலிருந்து இலங்கையைச் சேர்ந்த இளம் தாயும் அவரது 2 பிள்ளைகளும் சடலமாக நேற்று மீட்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் அருகே ரெட்டியாப்பட்டியில் உள்ள வறண்ட கிணற்றிலிருந்து உடல் கருகிய நிலையில் 3 சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக தமிழக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையைச் சேர்ந்த 35 வயதான கலைச்செல்வி என்ற தாயும் அவரது மகன்மாரான 12 வயது வினோத் என்ற ஒரு ஆண் பிள்ளையும் 7 வயது கௌதம் என்ற மற்றொரு ஆண் பிள்ளையுமே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. தீயில் கருகிய நிலையில் சடலங்கள் காணப்படுவதால் மூவரும் கொலை செய்யப்பட்டுள்ளனரா அல்லது தற்கொலை செய்து கொண்டுள்ளனரா என்ற சந்தேகத்தில் தமிழக போலீசார் விசாரணைகளை தொடர்ந்து வருவதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர வேட்பாளர்களுக்கான ஒழுக்க கோவை இன்று வெளியீடு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும், ஆசி செல்ல முற்பட்ட மேலும் 40
41 பேர் கைது என்ற தலைப்பில் இன்னும் சில செய்திகளையும் வெளியிட்டுள்ளது. அத்துடன் ஏவுகணைகளை திருப்பிக் கொடுக்க போகிறார் கோத்தாபய என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியையும் உதயன் வெளியிட்டுள்ளது. இலங்கையில் யுத்தம் நடைபெற்ற காலத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட ஏவுகணைகளை கொள்வனவு செய்த நாடுகளிடமே விற்பனை செய்வதற்காக நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். போருக்காக இறக்குமதி செய்யப்பட்ட பல ஆயுதங்கள் பயன்படுத்தப்படாமல் உள்ளன. அவற்றை பராமரிக்க பெருமளவில் பணத்தை செலவிட வேண்டியுள்ளது. குறிப்பாக ஏவுகணைகளை பாதுகாப்பாக குளிரூட்டிய அறைகளில் வைக்க வேண்டியுள்ளதால் மேலதிக செலவுகள் ஏற்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் அவற்றை கொள்வனவு செய்த நாடுகளிடம் மீள விற்பனை செய்ய தீர்மானித்துள்ளதாகவும் சீனாவை சேர்ந்த சில ஆயுத விற்பனை நிறுவனங்களிடம் இதுகுறித்து பேச்சு நடத்தி வருவதாகவும் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அத்துடன் சமூகங்களுடன் இணைந்து வாழ்வதை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் விரும்புகிறது. அசன் அலி தெரிவிப்பு என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் வாழும் ஏனைய சமூகங்களுடன் இணைந்து சமாதானமாக வாழவே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் விரும்புவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் அசன் அலி தெரிவித்துள்ளார். இனவாத அடிப்படையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒருபோதும் அரசியல் நடத்தாது. அவ்வாறு எமது கட்சி அரசியல் நடத்துவதாக எவராயினும் கருதினால் அது பிழையான விடயமாகும். இலங்கையில் வாழ்கின்ற மக்களிடையே இன ரீதியாகவோ மத ரீதியாகவோ பிளவுகளை ஏற்படுத்தும் நோக்கில் தமது கட்சி எந்த நேரத்திலும் செயற்பட்டது இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பெரும்பான்மை சிங்கள கட்சிகளை போன்றே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் சிறந்த கலாச்சார பின்னணி ஒன்று காணப்படுவதாக அசன் அலி தெரிவித்ததாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அத்துடன் இலங்கையில் முஸ்லிம்கள் கௌரவமாக வாழ மஹிந்த அரசே காரணமாம் ரிசார்ட் புகழ் மாலை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இலங்கையில் முஸ்லிம்கள் கௌரவமாக வாழ வைப்பதற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை தலைமையாக கொண்ட அரசாங்கத்தால் மட்டுமே முடியும் என அமைச்சர் ரிசார்ட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலத்தை கொண்டுள்ள இந்த அரசாங்கத்தால் மாத்திரமே முதலமைச்சரை பெற முடியும். அதனை யாரிடம் கேட்டாலும் சொல்வார்கள். அரசாங்கத்தை தோற்கடித்து ஆட்சியை மாற்றுகின்ற ஒரு தேர்தல் இதுவல்ல, இது ஒரு சிறிய தேர்தல் என அவர் சுட்டிக்காட்டியதுடன் ஆளும் கட்சியாக எந்த கட்சி உள்ளதோ அந்த கட்சிக்கே தான் இந்த சிறிய தேர்தல்களில் மக்கள் வாக்களித்து வருவதை நாம் காண்கின்றோம். தலைவர் ரவுப் ஹக்கீமிடம் கேட்டாலும் சரி, தலைவர் அத்தாவுல்லாவிடம் கேட்டாலும் சரி, பிள்ளையானிடம் கேட்டாலும் சரி, அல்லது சம்பந்தன் ஐயாவிடம் கேட்டாலும் சரி, இந்த அரசாங்கத்திடமே முதலமைச்சர் ஒருவர் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவும் அமைச்சர் ரிசார்ட் பதியுதீன் தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தென்னிலங்கையில் இருந்து வெளிவந்துள்ள திவ இன பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். அதன் இன்றைய பிரதான செய்தி மத்திய பல சௌக்கிய அமர்த்தி ரிமாண்ட் என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளிவந்துள்ளது. மத்திய மாகாண சுகாதார அமைச்சர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக அந்த பிரதான தலைப்பு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. மருத்துவர் ஒருவரை தாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் மத்திய மாகாண சுகாதார அமைச்சர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த செய்தியை இன்றைய தினம் பிரதான செய்தியாக திவ இன பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அதனை தவிர போலீஸ் ராஜகாரியிட பாதா கலாய் தக்குணு பலாத் சபா ஏஜாபை மந்திரி சஹா பூபி பூத்தல பிராதேச சபா மந்திரி ரிமாண்ட் என்ற இன்னும் ஒரு முக்கிய செய்தியை திவ இன வெளியிட்டுள்ளது. போலீசாரின் பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக தென் மாகாண சபை ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினரும் பூபி பூத்தல பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக அந்த முக்கிய செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதனை தவிர உசாஸ்பெல விபாகிய ஆத அரம்பே என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் என்று ஆரம்பமாகியுள்ளன. அந்த செய்தியை அவ்வாறு திவ இன பத்திரிகை அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அடுத்ததாக நாம் லங்கா தீப பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தியும் மத்திய பல சௌக்கிய அமர்த்திவாரையா ரிமாண்ட் என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய மாகாண சபை சுகாதார அமைச்சர் கைது செய்யப்பட்டுள்ளதை லங்கா தீப பத்திரிகை அதன் பிரதான செய்தியாக இன்று வெளியிட்டுள்ளது. அதனை தவிர ஸ்ரீலங்கா குவான் சேவிகாவல் லங்க கூட்டு பேக்கெட் விசி ஹதா மோட்டார் ரேக்கின் யத்தி பாமங்கடேதி கொட்டுவெத்தி என்ற இன்னும் ஒரு முக்கிய செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. இலங்கை விமான பணியாளர் ஒருவரிடம் 27 ஹெரோயின் போதைப்பொருள் பாக்கெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. வாகனத்தில் செல்லும் போது பாமங்கடை பிரதேசத்தில் வைத்து இவை கைப்பற்றப்பட்டதாக அந்த முக்கிய செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. இதனை தவிர தென் மாகாண சபை உறுப்பினர் ஒருவரும் பூத்தலை பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரும் போலீசாரின் பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறித்த ஒரு செய்தியையும் லங்கா தீப அதன் முன்பக்கத்தில் பிரதானமாக வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி அடுத்த பொது தேர்தலில் பாஜக காங்கிரஸ் அல்லாதவர் பிரதமராக வாய்ப்பு அத்வானி கருத்து என்ற பிரதான தலைப்புடன் இன்று தினமணி பத்திரிகை வெளிவந்துள்ளது. நாட்டில் பாஜக காங்கிரஸ் அல்லாத ஒருவர் இவ்விரு கட்சிகளிலும் ஏதோ ஒரு கட்சியின் ஆதரவில் பிரதமராக வாய்ப்புள்ளது என்று பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானி கருத்து தெரிவித்துள்ளார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமர் பதவிக்கான வேட்பாளராக குஜராத் முதல்வர் நரேந்திர மோடியை நிறுத்தக்கூடாது என்று
ஐக்கிய ஜனதா தளத்தின் மூத்த தலைவரும் பீகார் முதல்வருமான நிதிஷ்குமார் கூறியுள்ள நிலையில் எல்கே அத்வானி அதிரடியாக இப்படி ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக தனது வலைப்பூவில் எல்கே அத்வானி மேற்கண்ட கருத்தை குறிப்பிட்டுள்ளதாக தினமணியின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர 8 நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர், லோக்பால் மசோதா தாக்கல் இல்லை என்ற இன்னும் ஒரு முக்கிய செய்தியையும் தினமணி வெளியிட்டுள்ளது. அத்துடன் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை, தமிழகத்தில் மழை பெய்யும் வாய்ப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு முக்கிய செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினமலர் பத்திரிகையும் பார்க்கலாம். லோக்பால் மசோதா இனி பார்லிமெண்டில் வராது, சிண்டே சிதம்பரத்தை துளை தடுப்பர் எம்பிக்கள் என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை தினமலர் வெளியிட்டுள்ளது. நாளை மறுதினம் பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் துவங்க உள்ள நிலையில் இதில் நிறைவேற்றப்பட உள்ள மசோதாக்களின் பட்டியலில் லோக்பால் மசோதா இடம்பெறவில்லை. இதனால் இந்த கூட்டத்தொடரில் லோக்பால் மசோதா நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இல்லை. பூனே குண்டுவெடிப்பு, சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிப்பது ஆகிய விஷயங்கள் தொடர்பாக புதிய உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள சுனில் குமார் ஜிண்டே, நிதி அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள சிதம்பரம் ஆகியோரை கேள்விகளால் துளைத்தெடுக்க எதிர்க்கட்சியினர் திட்டமிட்டுள்ளனர். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் எதிர்வரும் 8ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடர் பல்வேறு மாற்றங்களுடன் புதிய சூழலில் நடைபெறுவதாக தினமலரின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம்.